வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை இதோ. எரேமியா 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் உம்முடைய வழியிலே நடக்கிறார்களா, உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறார்களா என்பதை நீர் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏனெனின் வேத வசனம் ஆண்டவர் எப்படியாய் சொல்லுகிறது, 2 பேர் ஜெபம் பண்ணும்படி உம்முடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அப்பொழுது அந்த பரிசேயன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன், அதாவது என்னுடைய சம்பாத்தியத்தில் தசமபாகம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவன் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு நின்றான். ஆண்டவரே, ஆயக்காரனும் தூரத்தில் நின்று கொண்டு தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஆண்டவர் ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனை, நான் பாவியாகிய என்மேல் கிருபையா இரும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே அப்பா, அதில் நீதிமான் என்று அழைக்கப்பட்டவன் ஆண்டவரே அப்பா பரிசேயன் அல்ல. ஆண்டவரே அப்பா, தன்னை தாழ்த்தின ஆயக்காரனே ஆண்டவரே அப்பா நீதிமான் என்று சொல்லப்படுது. அதுபோல் ஆண்டவரே, இன்றைக்கி அநேக பிள்ளைகள் சபைக்கு வந்து ஆண்டவரே அப்பா உமக்கு தசமாக கொடுத்து, காணிக்கை கொடுத்து, பாரதமான ஞாயிற்றுக்கிழமைனா சரியாக அந்த சபைக்கு வந்து ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஆண்டவர் சில காரியங்களை செய்வார்கள். ஆண்டவரே அப்பா, ஆனாலும் ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஒரு கடமைக்காக இதை ஆண்டவரே அப்பா செய்யாதபடி உமக்கு பிரியமான வழியில் யாரெல்லாம் இவைகளை செய்கிறார்கள் அவர்களை ஆசீர்வதியும். ஏனெனில் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆண்டவரே சபைகளில் வராங்க. ஆண்டவரே அப்பா, தனக்கு பிரியமான வழிகளில் வருகிறார்கள், தனக்கு இஷ்டமானதை செய்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய விருப்பத்தை செய்கிறார்களே தவிர ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை செய்ய முடியாமல் தூரத்தில் நிற்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று கொடுத்த அந்த வார்த்தையின்படி எல்லாரும் உம்முடைய வழியிலே நடக்கவும், ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான காரியங்களை செய்யவும், இந்த குடும்பங்களையும் இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லாரும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படி ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் கீழ் ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.